ஸ்ரீரங்கம் தொகுதி தேர்தலில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ள அஇஅதிமுக வேட்பாளர் எதிர்த்து போட்டியிடும் மற்ற கட்சிகளை விட மலையளவு வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெறுவார் என பிரபல கல்லூரி நடத்திய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலை வசதி, குடிநீர் உள்ளிட்ட மக்களுக்கான அடிப்படை திட்டங்களை செயல்படுத்துவதிலும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீதே தங்களுக்கு முழு நம்பிக்கை உள்ளது என அதிக பெரும்பான்மையான ஸ்ரீரங்கம் தொகுதி மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தோடு தமிழகத்தின் வளர்ச்சியையே முதன்மை நோக்கமாக கொண்டு உலகில் வேறு எங்கும் இல்லாத பல நலத்திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருபவர் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா. 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இமாலய வெற்றி, தொடர்ந்து நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்களில் அனைத்து மாநகராட்சி உட்பட உள்ளாட்சி அமைப்புகளில் அமோக வெற்றி, நடைபெற்ற அனைத்து இடைத்தேர்தல்களிலும் வரலாறு காணாத வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி, 2014 நாடாளுமன்ற தேர்தலில் நாட்டின் 3வது மிகப்பெரிய கட்சி என வரலாற்று சாதனை வெற்றி என பல தொடர் வெற்றிகளை ஈட்டித் தந்துள்ளார் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா. ஸ்ரீரங்கம் தொகுதிக்கான தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்களே உள்ள நிலையில் பிரபல கல்லூரியின் மக்கள் ஆய்வகம் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன. ஸ்ரீரங்கம் தொகுதியை பொறுத்தவரை சாலை வசதி, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செயல்படுத்துவதில் யார் முதன்மையானவர் என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ள அத்தொகுதி மக்கள் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதாவே நம்பிக்கைக்குரியவர் என பெரும்பான்மையானோர் கருத்து தெரிவித்துள்ளனர். சரி, இந்த தேவைகளை நிறைவேற்றக்கூடிய கட்சி எதுவாக இருக்கும்? எந்த கட்சி ஜெயிச்சா இந்த நம்முடைய தேவைகள் நிறைவேறும் அப்படின்ற கேள்விக்கு அதிமுக வென்றால் இந்த பிரச்சனைகள் தீரலாம் அப்படின்னு சொல்றவங்க 39 விழுக்காடு, திமுக 14 விழுக்காடு, பாஜக 3 விழுக்காடு, சிபிஎம் 1 விழுக்காடு. அஇஅதிமுகவுக்கு ஆதரவாக 39% மக்களும், திமுகவுக்கு ஆதரவாக 14%, பாஜகவுக்கு 3% என்ற விகிதத்தில் மக்கள் வாக்களித்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ள ஸ்ரீரங்கம் தொகுதி மக்களில் 60%த்திற்கும் மேற்பட்டோர் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் அஇஅதிமுகவுக்கே தங்களின் அமோக ஆதரவு என உறுதிபட தெரிவித்துள்ளனர். அடுத்து வரும் கட்சிக்கும் மக்களின் முதல்வரின் அஇஅதிமுகவுக்கும் இடையே மலையளவு வித்தியாசம் உள்ளதாகவும் கருத்து கணிப்பு தகவல் தெரிவிக்கிறது. நம்ம திருவரங்கம் தொகுதி முழுக்க 80-90 இடங்கள்ல கருத்துக்களை சேகரிச்சிருக்கிறோம். மக்களை சந்திச்சு யாருக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப அதிகமான இடைவெளியோட அதிமுக முதலிடத்தில் இருக்கு. எல்லா விதமான காரணிகளையும் பார்க்கும்போது எல்லா தரப்பினரிடையும் பெரும்பான்மை ஆதரவோட அதிமுக இருக்கு. அதிமுக 58 விழுக்காடு, திமுக 19 விழுக்காடு, பாஜக 4, சிபிஎம் 1 விழுக்காடு கொஞ்சம் கீழே, மற்றவங்க 2 விழுக்காடு, நோட்டா 4, இதில் முடிவு செய்யாதவங்க அல்லது முடிவு சொல்ல விரும்பாதவங்க 12 விழுக்காடு இருக்கிறாங்க. குறிப்பாக அடித்தட்டு மக்களில் 4/3 பங்கு மக்கள், அதாவது 75%த்திற்கும் மேற்பட்ட மக்கள் அஇஅதிமுகவுக்கும் மக்களின் முதல்வரின் சாதனை திட்டங்களுக்காகவும் வாக்களிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர்.